தெருக்கள்ல நாய்கள பார்த்துருப்போம். ஆனா, நான் சொல்லப் போற நாய் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல நெறைய கடைகளும், வீடுகளும் இருக்கு. அப்பவே புரிஞ்சிருப்பீங்க, இது ஒரு மெயின் ரோடுன்னு. இங்க 10லிருந்து 15 நாய்ங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மெயின் ரோட்ல. அதுல முக்காவாசி பேரு சீனியர் சிட்டிசன்ஸ் தான். யங் நாய்கள்ல ஒரு நாய் ரொம்ப ஹேப்பியா, ஃப்ரெண்ட்லியா இருப்பான். அவன் பேரு தான் ராம்போ. ஆனா, சடனா இந்த ஹேப்பி டாகுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அவன சுத்தி ஒரு 10, 15 அடிக்கு தூரமாவே ஆளுங்க அவன பார்த்து பயந்து ஓடுறாங்க, விரட்டுறாங்க. அவனுக்கு ஒண்ணும் புரியல. பக்கத்துல போக ட்ரை பண்றான், திருப்பி விரட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அத பார்த்து மனம் நொந்து போயி, இந்த ஏரியாலயே இருக்க வேணாம், கடி வாங்கி செத்தாலும் பரவாயில்லன்னு வேற ஏரியாவுக்கு ஓடி போயிட்டான். ராம்போ அந்த இடத்த விட்டு எதுக்கு ஓடினா, அவனை பார்த்து எல்லாரும் ஏன் பயந்தாங்க, எனக்கும் ராம்போக்குமான தொடர்பை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேட் சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நாங்கள் எங்கள் ஊரில் ஃபீட் பண்ணும்போது நாங்கள் பார்த்த ரொம்ப க்யூட்டஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லியஸ்ட் டாக் தான் ராம்போ. இவன் எப்போவுமே ஃபீடிங் ஏரியாவில் இருக்கிற மற்ற நாய்ங்க கூட இருக்க பிடிக்காமல் நாங்கள் ஃபீட் பண்ண உடனேவே டெய்லி அட்டெம்ப்ட் போடுவான் எங்கள் கூட வர்றதுக்கு. ரொம்ப பாசக்கார பிள்ளை அவன். நாங்களும் கொஞ்சம் டைம் எடுத்து அவனை திருப்பி மாதிரி தான் டெய்லி அவனுக்கு 12:30 மணிக்கு சாதம் போட்டுட்டு தண்ணி குடிக்க வச்சுட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு போயிட்டுருந்தோம். நான் எங்கள் ஏரியாவில் இருக்கிற அனிமல் ரெஸ்கியூ வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன். தினமும் நிறைய வீடியோஸும் ஃபோட்டோஸும் ரெஸ்கியூக்காக போட்டுகிட்டே இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் காப்பாற்றுங்க. ஒரு நாள் அப்படி தான் நான் அப்டேட் பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்ட ஒரு விஷயம், ஃபோட்டோ என் கண்ணிலேருந்து தண்ணியை வர வச்சிருச்சு. பார்த்த உடனேயே நம்ப முடியாத அளவுக்கு ஷாக் ஆயினேன்னா திருப்பி அந்த ஃபோட்டோ வீடியோவை பார்க்க ஆரம்பித்தேன். அது நம்ம ராம்போவை நான் 15 நாள் முன்னாடி வரைக்கும் தான் டெய்லி பார்த்துட்டு இருந்தேன். 15 நாளாக அந்த ஏரியாவுக்கு நான் ஃபீடிங் போகல, ஏன்னா வேற ஒருத்தரும் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே. இந்த 15 நாளுக்குள்ளே இவன் கண்டிஷன் ஏன் இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்குது, அது ஒரு வாரமாக காணோம். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு யாரோ ஹெல்ப் கேட்டு ரெஸ்கியூ பிக்சர் போட்டிருந்தாங்க, ரெஸ்கியூ பண்ணணும்னு. எங்களுக்கு நம்பவே முடியல, ஷாக் ஆகிட்டு நான் வெயிட் கூட பண்ணலைங்க ஒரு நிமிஷம் கூட. அவன் எங்கள் வீட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தான். உடனே நாங்கள் கிளம்பி போயிட்டேன். எப்போ நடந்ததுன்னா, இந்த ராம்போ எப்போ இந்த மாதிரி நான் பார்த்தேன்னா, பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆச்சு பாருங்க, அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி தான் ராம்போவோட கண்டிஷன் இப்படி இருந்தது. 2022 செப்டம்பர் மாதம்தான் அவனை தேடிக்கிட்டு அவன் இடத்துல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, நாங்கள் நினச்ச மாதிரி அவன் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா அங்கே யாரோ அவனை அடித்து துரத்திருக்காங்க, கல் தூக்கி போட்டிருக்காங்க. இதை கேள்விப்பட்டதும் எனக்கும் நெஞ்சே நொறுங்கின மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு கடையாக ஒரு வீடாக நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் ஃபோட்டோவை காட்டி, இவன் பேர் ராம்போ, இவன் இங்கே எங்கேயாவது பார்த்தீங்களான்னு. எல்லாருமே ஒரே ஆன்சர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமாக நான் இந்த நாயை பார்க்கல, அதுக்கு இங்கெல்லாம் தான் உலாத்திட்டு இருந்ததுன்னு. எங்கள் கடை முன்னாடி தான் இருந்தது, எங்கள் வீட்டு முன்னாடி தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப அழுகையாக தான் வந்துட்டு இருந்தது. ஏன்னா இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கானான்னு கூட எனக்கு தெரியாது. நானும் விடாமல் 2 கிலோமீட்டர் வரைக்கும் தேடிட்டு தாங்க இருந்தேன். நானும் ஆகட்டும், எங்கள் வீட்டில் எல்லாருமே தேடினோம். பார்த்தா இந்த கால் பண்ணுங்கன்னு நம்பரை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மனசு நொறுங்கி போய் வீட்டுக்கு வந்துட்டு கடவுள்கிட்ட தான் வேண்டுனேன் நான். அதே மாதிரி ராம்போவையும் கூப்பிட்டேன். ராம்போ, நீ எங்கே இருந்தாலும் வந்துடுடா, உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம சரி பண்ணிடலான்னு அவங்ககிட்ட மனசு அளவில் பேச ஆரம்பித்தேன். நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே மறுநாள் காலையில் 6:30 மணிக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் ரெஸ்கியூ டாக்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாக்கிங் போகிறோம். வாக்கிங் போகும்போது எங்கள் கூட ஒரு 7-8 எப்போவுமே எங்கள் கூட கம்யூனிட்டி டாக்ஸ் வருவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கும் வந்திருந்தாங்க. நினைச்ச மாதிரியே வீட்டில இருந்து 2 தெரு தள்ளி ஒரு கடை இருக்கு, அங்க வந்து உட்கார்ந்து இருக்கான். இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவன் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கான். அவ்வளோ தூரத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த பக்கம் வந்ததே இல்லை. அத்தனை நாய்ங்க இருக்கு மெயின் ரோட்ல, எப்படி வந்தானே தெரியலங்க.
காலையில் 6:30 மணிக்கு பார்த்த உடனே அவனை இப்போ இந்த கேங் நாய்கிட்ட இருந்தும் காப்பாற்றணும், எங்கள் பப்பி கிட்ட இருந்தும் காப்பாற்றணும், எங்கள் பப்பி பேர் ரெஸ்கியூ டாக் பேர் பப்பி, அவங்ககிட்டயும் இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனை ஓடி போய் தூக்கிட்டேன். நான் ஒரே ரத்தமும் சதையுமா இருந்தான். நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? அவனை தூக்கிட்டு என் வேலையாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு டெம்ப்ரரி ஷெல்டர் மாதிரி பண்ணி அவனை அங்கேயே உட்கார வச்சிட்டோம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் 6-7 டாக்ஸ் இருக்காங்க, ரெஸ்கியூ டாக்ஸ். எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான். சைலண்ட்டாக அங்கே உக்காந்துட்டான். அவன் டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எழுதி வாங்கி ஃபஸ்ட்டு பூச்சி மருந்து கொடுத்தோம். நல்லா குளிப்பாட்டி விட்டோம். நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டான். வயிறு நிறைய ஹெல்தி மீல் போட்டோம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி. சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குனான். அன்னையிலேருந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோங்க நாங்கள். அவன் எங்களுடைய குழந்தையாயிட்டான். டெய்லி இவனை தூக்கிட்டு தான் நான் வாக்கிங் போவேன். ஏன்னா எங்கள் வீட்டு முன்னாடியே நிறைய 2 கடைங்க இருக்குது. அங்கே வர்றவங்கெல்லாம் நம்ம பையனை பார்த்துட்டு அருவருப்பா முகத்தை சுளிக்கிறது, அங்கே அவன் வரும்போதே நாங்கள் போகும்போதே இங்கே எகிரி எகிரி குதிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே ஒரு எப்படி இருந்ததுன்னா, ஏன் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ என் பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும். அதனால் நான் அந்த சுச்சுவேஷனுக்கு அவனை அடுத்த தடவை விடவே இல்லை. அவனுக்கு எவ்வளோ ரத்தம் கொட்டிகிட்டு இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவனை தூக்கி வச்சுட்டு தான் அவங்க முன்னாடி கெத்தாக கூட்டிகிட்டு போவோம். தூரமாக கூட்டிகிட்டு போய் அவனுக்கு தேவையான பாட்டி சூசு எல்லாம் பண்ண வைப்போம். திருப்பி அவனை கூட்டிகிட்டு அதே வழியாக தான் வரணும். வரும்போதும் அவனை நல்ல கான்ஃபிடென்ட் குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அவனும் நெஞ்சை நிமித்திட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வருவான். நாங்கள் கூட்டிகிட்டு வரும்போதே சிலர் துப்புவாங்க, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அவனை பார்த்துட்டு பண்ணுறதை பார்த்துட்டு நானும் சரி இவங்ககிட்டலாம் பேசி பலன் இல்லைன்னு தூரத்துலேருந்தே அவனை பிடிச்சிக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். டே போகாதடா, இந்த மாதிரி ஹியூமன்ஸ் கிட்டலாம் போகாத, அடிச்சிட போகிறாங்க, வேண்டாம் நோ டோன்ட் கோ நியர் ஹியூமன்ஸ், அதாவது மனுஷங்க முன்னாடி போயிடாத. டாக்ஸை அடித்தா சட்டப்படி குற்றம். அதே போல் டாக்ஸுக்கு சாப்பாடு போடுறவங்களையும் திட்டுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ராம்போவை அவனோட இடத்துலையே வந்து விட்டாச்சு. அவனுடைய கேர்கிவர்ஸ் பார்த்து ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். அவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அது அவனுடைய ஃப்ரெண்ட் ரம்யா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற நாய்களை காப்பாற்றணுன்னா நான் தெருநாய் ஏன் சாகுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அந்த வீடியோவை பார்த்தா. இது ஒரு லைஃப் சேஞ்சிங் லெசனுங்க. ராம்போவை விட்டு இருந்தால் 1 வாரத்தில் செத்துருப்பான். இது அவனாக தேடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது இந்த நிகழ்ச்சி. உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க தான் அவனுக்கு ரிப்போர்ட்டராக இருந்தாங்க. அவங்க நிறைய டாக்ஸுக்கு கேர்கிவராக இருக்காங்க. அவங்க பேர் சந்தோஷ் அண்ட் ஃபீடர் ஆல்சோ. மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவனை பார்த்துக்கிறதுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இல்லைன்னா கவர்மெண்ட்டில் கூட அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வாயில்லா ஜீவனுக்கு வலிக்குது அரிக்குது அப்படின்னு சொல்லக்கூட தெரியாது அவங்களுக்கு. வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வேன்னு சொல்லுவாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இவனுடைய கேர்கிவர்ஸ்க்கே தெரியாமல் அடித்து விரட்டிட்டாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயும் பேசி புரிய வச்சாச்சு. இந்த மாதிரி செய்கிறது எவ்வளோ ஒரு பாவ செயல் அண்ட் சட்டப்படி எவ்வளோ குற்றம்னு. ராம்போக்கு நடந்த கொடுமையை பார்த்து எத்தனை பேர் கண்ணீர் விட்டீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் உங்கள் சமூக நாய்களுக்கும் பிரச்சனை வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நாங்களும் பார்க்குற எல்லாருமே அதை பார்த்து கற்றுக்குறோம். ரொம்ப நன்றி. ராம்போ தான் எல்லா பெயினையும் பொறுத்துக்கிட்டு அவன் ட்ரீட்மெண்ட்டை முழுசாக முடித்தான் சகிப்பு தன்மையோட. அதோட பலன் தான் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்குது.